அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர் 10th 20th பார்க்க போறோம். 20 பேப்பர் ஆனதே தெரியல. ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அகைன் இந்த பேப்பருக்கு அப்புறம்லாம் நம்ம வந்து பதட்டம்லாம் படவே கூடாது, சரியா? கொஸ்டினோட ஃபார்மட் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் பார்த்துருக்கணும். புதுசா ஒரு கொஸ்டினுங்கிறது பார்க்கக்கூடாது. மீன் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து அது இதாக இருக்கும் போலயே, மற்றபடி எக்ஸிகியூஷன் தான் மேட்டர். கொஸ்டின் பார்த்தோன்னே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. If R is a remainder when this divide by this greatest number, R is D is the divisor, find D minus R. இந்த இடத்துல D கண்டுபிடிக்கணும், R கண்டுபிடிக்கணும். ஃபைன். முதல்ல கான்செப்ட் என்னன்னா, இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பரால, தட் இஸ் D, இது D ஆல் டிவைட் பண்றீங்க. எல்லா கேஸ்லயுமே R is the remainder. ஓகே, இந்த D கேட்கும்போது என்ன அப்படின்னா, D எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, D வந்து இதுக்கு டிஃபரன்ஸ், இதுக்கு டிஃபரன்ஸ், இதுக்கு டிஃபரன்ஸ், மூணு டிஃபரன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், மூணுக்குமே வந்து HCF எடுங்க. டிஃபரன்ஸ் HCF 7306 6454. இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 2 5 9 9 சாரி 8 852. ஓகே, அதே மாதிரி 7306க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 1 9 4 அகைன் 1 4 9 1. அடுத்தது இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 6 4 3 5 4 போனீங்கன்னா 3 4 3 1 2 3 4 3 2 3 4 3. கரெக்ட். இப்போ இந்த நம்பர் மூணு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மூணு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். மூணுமே 3ஆல் டிவைட் ஆகும். 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் 8 டைம்ஸ் 4 டைம்ஸ். இது வந்து 4 டைம்ஸ் ஆஃப் 3 is 12, 29 9 7. ஓகே, 7 24ல 8 1. இது மூணுமே இது எனக்கு தெரியறதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல. பட் இது நான் 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா 71. அந்த 71 எடுத்துங்க. 71 7 டைம்ஸ், இது 11 டைம்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி 71 இஸ் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியலன்னா ஒன்று எடுத்து டிவைட் பண்ணி பாருங்க. 4ஆல் இது டிவைட் ஆகுது, இது ஆகலை, இது ஆகலை. இந்த 4 இப்போ டிவைட் பண்ணி பாருங்க. அந்த மிச்சம் வர அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கோஷன், அந்த நம்பர் தான் அடுத்த இதாக இருக்கும், சரியா? 4 டைம்ஸ் ஆஃப் 71, 7 டைம்ஸ் ஆஃப் 71, 11 டைம்ஸ். இப்போ இது மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து HCF. 213 இஸ் தி HCF. இப்போ இது 213 இதால டிவைட் பண்ணி பாருங்க. 6454. அதுமாதிரி 7306 அகைன் 8797 டிவைட் பண்ணி பாருங்க. எல்லா கேஸ்லயும் ரிமைண்டர் ஒன்னா தான் வரும். ஒரே சேம் நம்பர் தான் வரும். என்னன்னு பார்ப்போம். அது என்ன நம்பர்னா 213 ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ் 39, ரிமைனிங் 6. இது வந்து 6 4. இதுக்கப்புறம் 40 0 டைம்ஸ் தான். 64 0 டைம்ஸ் போட்டீங்கன்னா 64 is the remainder. So remainder 64, 30 is the portion. அது விட்டுருங்க. இது மணி பண்ணா 49 149. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, வாங்க கொஸ்டின் நம்பர் 2. இந்த மாதிரி கொஸ்டின்ல ஷார்ட்கட் சொல்றேன். அந்த ஷார்ட்கட் அழகா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 20% மோர் தானே, இந்த பக்கம் மோர் தென் பக்கத்தில் இருக்கவங்க 100 வைங்க. இப்போ நேகா இஸ் 100. நேகா வந்து 100 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. சுபம் வந்து 125. சுபம் 125. ஓகே, நேகா ஸ்கோர்ட் லக்ஷ்மன். இந்த அதுக்கப்புறம் லக்ஷ்மன் பத்தியே வரவே இல்லை. அதனால இந்த லைனே தேவையில்லாத லைன். கொஸ்டின்ல சம்டைம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அன்வான்டா. ஓகே, ரிட்டர்ன் டேட்டான்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதெல்லாம் விட்டுறலாம். கொஸ்டின் நம்பர் சந்தோஷ் ஸ்கோர் 90% ஆஃப் சுபம். சந்தோஷ் என்னன்னா 90%. 90/100 ஆஃப் 125. அது எவ்வளோன்னா 125 டேபிள்ஸ் எப்பவுமே தெரிஞ்சு வச்சுங்க. 1125 தான் வந்து 90 டைம்ஸ். 90%ங்கிறனால 112.5. ஓகே, ஃபைண்ட் அவுட் தி மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை சந்தோஷ். சரி, இந்த இடத்துல தான் நம்ம வேலையை காமிக்க போறோம். என்ன அப்படின்னா, இவன் கொஸ்டின் கேட்கறாங்களா, அது ரியாக்ட் எதுக்கெல்லாம் வேல்யூ இங்க இருக்கும், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூல இருக்கும். எப்படி ஃபைண்ட் அவுட் தி மார்க் சந்தோஷ் மார்க். சந்தோஷ் மார்க் என்ன 1125 நம்ம கண்டுபிடிச்சது. அதே மாதிரி சுபமுக்கும் நேகாக்குள்ள மார்க் டிஃபரன்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. நாம கண்டுபிடிச்சது பாருங்க. சுபமுக்கும் நேகாக்குள்ள டிஃபரன்ஸ் 25. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரேஷியோல நம்ம கண்டுபிடிச்சது போடுங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது போடுங்க. என்னது? ஃபைண்ட் அவுட் சந்தோஷோட மார்க் கண்டுபிடி. எக்ஸ் தான் சந்தோஷ மார்க்கை வைங்க. கீழே சுபமுக்கும் நேகாக்குள்ள டிஃபரன்ஸ் 15 கொடுத்துருந்தா 15 போடுங்க. ரெண்டே டிவைட் பண்ணுங்க. 2 டைம்ஸ் ஆஃப் 112 250. இப்படிதான் இந்த கொஸ்டின் போடணும். அழகா இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. By mistake, the reciprocal of the positive fraction got typed in the place of itself. Okay, xங்கிற பதிலா 1/x ன்னு வச்சுட்டாங்க. ஓகே, by its value got reduced by, அதாவது இந்த ரெசிப்ரோக்கலால என்ன ஆச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவல் டு ரெடியூஸ்டு பை 175. அதாவது எப்பொழுதுமே இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்தால் 100 இருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. எப்போ
100 செப்பரேட் பண்ணணும். இஃப் இட் இஸ் ரெடியூஸ்டு தான், இஃப் இட் இஸ் இன்க்ரீஸ்னா 100 ஆட் பண்ணணும். சரியா? -175/4 எல்லாத்தையும் சேர்த்து கீழே 100. ஏன் 100? 5%. ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் தான் அந்த நம்பர். அந்த எக்ஸ்லேருந்து இவ்வளோ டிஃபரன்ஸ் ஆயிடுச்சா? நீங்கள் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னா 225 வருமா? 225 டிவைட் பை 400 வரும். ஈக்குவல் டு 1/x. எக்ஸ் எக்ஸ் அங்கே போச்சுன்னா x² ஈக்குவல் டு 400 டிவைட் பை 225. எக்ஸ் எடுத்தீங்கன்னா 20/50. தட் இஸ் நத்திங் பட் 4/3. அதுதான் ஒரிஜினல். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4/3 வரும். ஸோ 4/3 அதுதான் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். காட் இட்? வேணும்னா 3/4 இருக்கும், பார்த்துக்கோங்க. இட்ஸ் இட் ரைட்? 3/4 or 4/3? ஓகே. 400/20, 400 by this 20/50. கரெக்ட் தான். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. ஃபைண்ட் த பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ்னா பிரைம் நம்பர் ஃபர்ஸ்ட் எடுங்க. 30 எப்படி எடுக்கலாம்? 3 into 2 into 5 எழுதலாம். கரெக்ட்? எல்லாத்துலேயும் பவர் 5 இருக்குது. 24 எப்படி எழுதலாம்? 8 into 3 எழுதலாம். 3 power 5, this power 5. இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. 3 power 10. இது 2 power 3, 2 power 3 2 power 15. 2 power 15 இது ஆட் பண்ணா 2 power 15 2 power 20 into 5 power 5. இப்படி எழுதிடணும். இது எல்லாமே பேஸ் பிரைம் நம்பர் பாருங்க. இப்போ வந்து பிரைம் நம்பர் ஆனதுக்கப்புறம் பவர்லாம் ஆட் பண்ணிடுங்க. அதான் பிரைம் ஃபேக்டர்ஸ். 10 + 20 + 5 is 35. இப்படி தான் போகணும் இந்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. A is 20% more than B's weight. B's weight is 30% more than C's weight. Okay, how much percent is? இந்த மாதிரி கொஸ்டின்ல C லாஸ்ட்ல வந்திருக்காங்களா? 100 வைங்க. அப்போ B's வந்து 130. B வந்து 130. A வந்து 20% more than B. அப்போ A வந்து 120/100 130. மல்டிபிள் பண்ணா 152 வரும். சரியா? ஃபைன். இப்போ என்ன வேணுமா? 156. சரி, 13 into 12 156. A is more than B. A வந்து C ஓட எவ்வளோ பர்சன்ட் அதிகமாக இருக்குங்க? 100 ஃபிக்ஸ் பண்ணால் 156 வருது. எக்ஸ்ட்ரா 56. இதெல்லாம் அப்படியே லெஸ்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. A present population of colony is 9,300. The decrement of the population next year increment and population further next year same rate per year. அதாவது டிக்ரிமெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர்ல குறையுது, அதுக்கு அர்த்தம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு வருஷம் குறையுது, அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இப்போ 9,300 ஒரு வருஷம் 1 + r/100 வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 1 - r/100. அதாவது சார் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் டிகிரிஸ் அப்புறம் இன்க்ரீஸ் எல்லாம் ஒன்று தான் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது. சரியா? 100 இது போட்டிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 7812 வருதும். ஓகே. 1 - r²/100 ஈக்குவல் டு 7812 டிவைட் பை 9300 போட்டுக்கலாம். ஓகே. இந்த இது அங்கே எடுத்துட்டு வாங்க. 9300 7812 சப்ராக்ட் பண்ணா 88. இங்கே வந்து 5 எவ்வளோ வருது? 88. Remaining 4 2 4 1 1488 divided by 9300 equal to r²/100. Answer r²/100. சாரி, r²/100² வரும். ஏன்னா 1 - r²/100² வரும். கரெக்ட்? இன்னொரு 100 இருக்கட்டும். 93 டிவைட் பண்ணி பார்ப்போமா? ஸோ 1488 93 டிவைட் பண்ணுறேன். 12 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 1 times of 93 is 93. Remaining 5 8 6 6 times of this 18 carries 1. 54. 54 தான் இருக்கும். சரி, 54 தான். 558 தான். 558 தான். ஓகே. 54 + 58. ஓகே. 16 டைம்ஸ் வரும். 16 டைம்ஸ். இங்கே ஒரு 100க்கு 1600 ஈக்குவல் டு r². ஆர் எவ்வளோ? ரூட் எடுத்தீங்கன்னா 40. ரொம்ப சிம்பிள் தான். டேரக்டாக போட வேண்டியதான். கொஸ்டின் இதெல்லாம் தாராளமாக தொடரலாம். கொஸ்டின் 7 வாங்க. 5 digit number divisible by 3, 7, 11. What is x²? This. இது ஒரு முக்கியமான சமம். எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. என்ன பண்ணுங்க? 3 பிரைம் நம்பர் எடுத்து டிவைட் பண்ண சொல்றோம். 3ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. 3 × 7 × 11 எவ்வளோ வந்தது? 21. 21 × 11 வந்து 231. ஓகே. இந்த 231 டிவைட் பண்ண போறோம். இது எக்ஸும் ஒய்யும் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பர்ல என்ன பண்ணுங்க?
99 போடுங்க. ஏன்னா x வேல்யூ மேக்ஸிமம் 9 தான் இருக்க முடியும், y வேல்யூ 9 தான் இருக்க முடியும். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி, ஜஸ்ட் அஸ்யூம் இட் நவ் இட்ஸ் 99. இப்போ இந்த நம்பரை 231 டிவைட் பண்றோம். 231 இது ஒட்டுமொத்தமா தனித்தனியா பார்க்காம ஒட்டுமொத்தமா மல்டிபிள் பண்ணிட்டேன். ஓகே, எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் ஆஃப் 230 மீன்ஸ் 462. 6 4 7 9. ஸோ 3 டைம்ஸ் போங்க. 3 3 9 6 6 16ல இருந்து 7 7 69. ஓகே, மறுபடியும் 69 இதுதான். இது வந்து 6 6 76ஓட முடிஞ்சு. ஓகே, இப்போ 76ங்கிறது ரிமைண்டர். ரிமைண்டர் என்ன பண்ணுங்க, 7 5 3 8 99ல 76 சப்ராக்ட் பண்ணுங்க. 3 வரும், 2 வரும், 8 வரும், 3 வரும், 5 வரும். ஓகே, இந்த நம்பர் தான் வந்து என்னது 11 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகும், 7 ஆல் டிவைட் ஆகும். திஸ் இஸ் யுவர் நம்பர். நான் வாட் இஸ் எக்ஸ்? 2. y இஸ், இப்போதான் எக்ஸும் ஒய்யும் நீங்க எடுக்க முடியும். எக்ஸ் ஒய் இஸ் 2, எக்ஸ் இஸ் 2, ஒய் இஸ் 3. 2 ஸ்கொயர் இஸ் 4. திஸ் இஸ் 9. 9 plus 4 is 13. சிம்பிள். கொஸ்டின் 8 வாங்க. If the donation of the donation collection collected from middle class is 6750, how much money was collected primary class? Primary எதுன்னு பாருங்க. Primary வந்து இது, middle class இது, secondary இது, and senior secondary இது. Okay, primary 18%. Okay, middle class எவ்வளோன்னு பாருங்க. middle class வந்து 30%. 30 by 100 of something total equal to 6750. ஒரு ஜீரோ கட்டு. 3 ஆல் கட்டு 2 2 5. ஸோ டோட்டல் வந்து 22500. இதுதான் டோட்டல். இதுல 18% தான் என்னது பிரைமரி கிளாஸ். ஓகே, பிரைமரி தானே. ஸோ 22500 இன்டு 18%, 2 ஜீரோ கட்டு. ஸோ 18 இன்டு திஸ் 2 டைம்ஸ் இங்கே போட்டிங்கன்னா 450 வரும். 450 இன்டு 9 ஆப்ஷன் சாய்ஸில் அப்படி எங்க 450 இன்டு 9 இருக்குமா? இருக்கா? 0 வரணும். 9 இன்டு 5 550ல முடியணும். இது மட்டும் தான் 50ல முடியுது. ஸ்டாப் இட். கொஸ்டின் நம்பர் 9 வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்க, முதல்ல இந்த சிம்பிள் நம்பர்லாம் எடுத்துருங்க. 3 + 2 2/7 அர்த்தம். இது 4 +ன்னு 3 + 7 is 7. 3 + 4 is 7. 2/7 + 1/14 - 9/14. எல்லாரும் 14 எல்சிஎம் எடுத்துக்கங்க. திஸ் இஸ் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா மேல 4. 4 + 1 is 5. 5 - 9 is 5 - 9 is -4. So -4 upon 14 equal to 7. 7 equal to 188 divided by x. Okay. Okay, so 7 times of 14 minus 7 times of 14 எவ்வளோ? 98. 98 minus 4 is 94 divided by 14 equal to 188. இது பார்த்தாவே தெரியுது 2 times. 2 into 14 is 58. Answer this. Which among the following is smallest? இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்க, இது உள்ளுக்கு இருக்க நம்பர் சேமா இருக்கான்னு பாருங்க. சேமா இருக்கு, அப்ப ரேஷனலைஸ் பண்ணுங்க. இது ரேஷனலைஸ் பண்ணீங்கன்னா 2 upon √401 plus 399. அதே மாதிரி 2 upon 101 plus 99. இது வந்து 2 upon 3. ரேஷனலைஸ் பண்ண ஏதோ செக் பண்ணி பார்த்துங்க. 1/299. இது வந்து 2 upon 201 plus 199. ஓகே, டினாமினேட்ல எது பெருசோ அதான் சின்னதா இருக்கு. இதுதான் பெருசா இருக்கு, அதனால சின்னதா இருக்கு. சான்சஸ் திஸ். ஸோ இப்போ போட்டுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. எங்கெங்க பண்ணணும், எது மல்டிபிள் பண்ணணும் பாருங்க. திஸ் இஸ் 22. 15 into 22 into 22. ஸோ 15 இது எவ்வளோ? 30. 30 into 11 330. 330 into 22 வந்து 66. 66. ஸோ 726. 7260. இதுதான் இந்த என்டையர் டோட்டல் வேல்யூ. 40% of 40/100 of 60 into 60. Cancel. 36
36 into this is 144. 144 இங்க ஒரு 0 இருக்கு. 1440. 1440. 0 2 8 5 5280. ஓகே. இப்போ 39 19 into 39. 20 minus 1 எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2 times is 780 minus 39. 1 5 4 741. ஓகே, 741 அதை ஆட் பண்றது. 1 16 5 6561. இது 6561 எதனோட ரூட்னு பார்க்கணும். 6561 அஃப்கோர்ஸ் 81 ரூட் இருக்கு. இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கு 6561. இது 81. இது 81ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது 9. ஆன்சர் சிம்பிள். கொஸ்டின் 12 வாங்க. இதெல்லாம் நார்மல் மல்டிபிள் தான். 12 ஏபிசிடி எக்ஸ் வேல்யூ என்ன கேட்குறான். எக்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது பேரலல்ங்கிறான். அப்போ இது 45னா இது 45 தான். இது 45, இது எவ்வளோ 30, இது ரெண்டுமே 70 ஆயிடுச்சு. அப்போ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது 45. அதாவது இப்படி போட்டிங்க அப்படின்னா இது 45, இது 45. ஓகே, இது 13 கொடுத்துருக்கான். 45 + 30 வந்து 75. அப்போ இது 105 வரும். 105. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைன் 180. 180 105 ஆட் பண்ணிங்கன்னா 285. சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 12 13 வாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் திஸ். காம்ப்ளிமெண்ட்ரி 90லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்க. 90 டிகிரி. 90 டிகிரி நான் 89 டிகிரி 90 0 0 0 0ங்க 1லேருந்து கடை வாங்கினீங்கன்னா 60 ஆகும். 60லேருந்து 50 கழிச்சிங்கன்னா 10 மினிட்ஸ். இங்கே 89 தான் இருக்கும். 89லேருந்து 25 கழிச்சுன்னா 4. திஸ் இஸ் 24 டிகிரி 10 மினிட்ஸ். அது பேர் மினிட்ஸ். ஓகே, in a triangle ABC, AC is this, BC is this, P is the point on this. In a triangle ABC, AC is 8.4, BC is 14, P is the point on AB, such that CP equal to 112.2. ACP equal to ACP in the angle equal to in the angle B angle. இப்போ தீட்டானா இதுவும் தீட்டா. இது சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல போட போறோம் பாருங்க. என்ன அப்படின்னா ஏ தூக்கி கீழே வைக்கணும். ஏ தூக்கி கீழே வச்சுட்டு சி டி. இந்த சிங்கிறது இந்த தீட்டா உள்ள இது. ஏங்கிறது ஏ, டிங்கிறது ஏதோ ஒரு ஆங்கிள். அதே மாதிரி வாங்க, பியை தூக்கி மேலே வைங்க. பி ஏவை இங்கே வச்சுங்க. ஏன்னா ஏ நான் திருப்பி போயிடுறேன் அந்த டயரை. இப்போ இங்கேயும் பி வந்து டீட்டா தான். நான் பிஏ டீட்டான்னு வச்சிருக்கேன். அதுவும் டீட்டா தான். இப்போ வந்தீங்கன்னா சி வந்து இந்த சி இங்க சி போட போறேன். இந்த சி வந்து ஃபுல் சி, கம்ப்ளீட் சி. இந்த சி ஸ்பிட்டட் சி. ஓகே, இப்போ வாங்க. இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிள் ஏ ரெண்டுமே ஈக்குவல். ரெண்டு ஆங்கிள் ரெண்டு இது அப்படியே நீங்க ரேஷியோ எடுக்கலாம். ஏசி எவ்வளோ 8.4, இங்க எவ்வளோ 8.4. ஏபி தெரியாது, அது தேவையில்லை. பிசி தெரியுமா? பிசி 11 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? சிக்கு 11.1 கொடுத்துருக்காங்க. பிசி கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 14. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? பிபி. பிபி கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பாருங்க. ஏபி கண்டுபிடிக்க முடியும். ஏபிலேருந்து பிபி கண்டுபிடிக்கும். ஏசி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். ஏசி டிவைட் பை ஏபி, அதாவது இந்த இது டிவைட் பை இது ஈக்குவல் டு சிபி டிவைட் பை பிசி. நான் ஏபி கண்டுபிடிக்க போறேன் இந்த யூஸ் பண்ணி. சரி, ஏபி கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஸோ ஏசி எவ்வளோ? ஏசி 8.4. ஏபி எவ்வளோ தெரியாது. சிபி எவ்வளோ
11.2, BC எவ்வளோ 14. மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் 2 பாயிண்ட்லையும் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டேன் சரியா. 7ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் 12 டைம்ஸ் ஆஃப் 7, 1 டைம்ஸ் 7, 42ல் 6 டைம்ஸ். ஓகே, மறுபடியும் வந்து 4ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் ஆஃப் 4, திஸ் 3 டைம்ஸ். இது வந்து 2ஆல் கேன்சல் பண்ண 2, இது 7. 7 into 3 is 21. 21 by 2 is 10.5. நல்ல வேலை இல்லை, AB is 10.5 ஃபுல் லென்த். ஓகே, இது இன்னொன்று இது யூஸ் பண்ணுறேன். இது டிவைட் பை இது ஈக்குவல் டு இது டிவைட் பை இது அப்படி யூஸ் பண்ணலாம், அல்லது இது டிவைட் பை இதுன்னு கூட யூஸ் பண்ணலாம். எப்படின்னா சிபி டிவைட் பை பிசி ஈக்குவல் டு ஏபி டிவைட் பை ஏசின்னு கூட போடலாம். ஓகே, சிபி எவ்வளோ 112, பிசி எவ்வளோ 14, ஏபி எவ்வளோ தெரியாது. ஓகே, ஏசி எவ்வளோ 8.4. ஓகே, ஸோ இதில் வந்து 0.7னா சாரி 14 எத்தனை டேக்கு 0.6. 6ஆல் மல்டிபிள் பண்ண 6 into 2 is 12, கேரிஸ் 1, 6 into 70 66, 6 is 67, 6.72. அதுதான் இதனுடைய ஏபியோட வேல்யூ. ஏபி 6.72, இது ஃபுல்லாக 10 this 6.72, இது வந்து 10.5. இதுல சப்ராக்ட் பண்ணா பிடி கிடைச்சிடும். எவ்வளோ 8, 7, 3.78 is the answer. Such a beautiful sum. மிஸ் பண்றீங்களான்னு தெரியல, பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஒரு ஹோல் நம்பரா இருந்தா கூட போட்டுடலாம். இதெல்லாம் பாயிண்ட் வரதுனால கொஞ்சம் ட்ரிக்கியா தான் தெரியுது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. In a triangle ABC, AB equal to CD. Sorry, BC equal to CD. BC equal to CD. அப்போ இந்த ஆங்கிள் சேம் தான். இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா, பிகாஸ் இட்ஸ் ஐசோசெலஸ் triangle. ஓகே, ABC equal to BAC plus 13 வச்சுக்கலாம். இந்த BAC அந்த பக்கம் எடுத்துட்டு போய் 13 ஆயிடும். ஓகே, ABC equal to BAC, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து எக்ஸ் பிளஸ் 30. இது பிஏசி ஈக்குவல் டு பிஏசி பிளஸ் 30. சரி, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒய்ன்னு வைங்க. நிறைய லைட்டாக வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இப்போதைக்கு நான் ஒய்ன்னு வைக்கிறேன். ஒய்ங்கிறது என்னன்னா திஸ் பிளஸ் திஸ், இது ஆட் பண்ணா ஒய் பிளஸ் தீட்டா, அதுதான் பிஏசி. அதையும் ஒரு 30 ஆட் பண்ணீங்கன்னா ஏபிசி கிடையாது. ஏபிசி எக்ஸ். இது ஒரு ஃபார்மட். ஓகே, அதே மாதிரி இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. இப்போ திஸ் பிளஸ் திஸ் ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு தீட்டான்னு வந்துடும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு தீட்டான்னு வந்துடும். ஓகே, இப்போ இதுல வந்து எக்ஸ் என்னன்னு பாருங்க, தீட்டா மைனஸ் ஒய். இந்த இடத்துல தீட்டா மைனஸ் ஒய் போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒய் பிளஸ் தீட்டா பிளஸ் 30 ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் ஒய்ன்னு போட்டு பாருங்க. தீட்டா தீட்டா கேன்சல், மைனஸ்ல வருது. ஏபிடி ஒய் தான் கண்டுபிடிக்குமோ? ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, in a triangle ABC, BC equal to CD. Okay, and equal ABC equal to ABC equal to
பிஏசி ப்ளஸ் 30 பிஏசி இது வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏ ப்ளஸ் 30 ஏன்னா அது 30யோட ஆட் பண்ணுறோம். பிஏசி இஸ் சாரி ஏ ஏபிசி 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 இது ஈக்குவல் டு என்னன்னா பிஏசியோடைய 30 ஆட் பண்ணுறது. ஓகே, இது 30 ஏ ப்ளஸ் 30 கரெக்ட். ஏ ப்ளஸ் 30 தான். ஓகே, அதே மாதிரி இது தீட்டான்னு வச்சுக்கோங்க. இதுவும் தீட்டா தான், ஏன்னா இது ஐசோசெலஸ். இது என்னது 2 theta 180 minus 2 theta 180 minus 2 theta. ஓகே, இப்போ கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசியை ட்ரை பண்ணீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இது ஃபுல்லா ஏ ப்ளஸ் 30, இது ஃபுல்லா ஏ, இது ஃபுல்லா 180 minus 2 theta equal to 180. So 180 cancel. Okay, so 2a plus minus 2 theta equal to plus 30 equal to 0. அது அங்க எடுத்துட்டு போய் 2 கேன்சல் பண்ணா theta minus a equal to 15 அப்படியே இருக்கட்டும். theta equal to a plus 15 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, theta equal to a plus 15. நீங்க என்ன கண்டுபிடிக்குன்னு பார்ப்போம். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின் என்ன? ஏபிடி. ஏபிடி. ஓகே, ஏபிடினா இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ? இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து ஏ ப்ளஸ் 30. அதில் இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளோ? தீட்டா. அப்போ இந்த போர்ஷன் எவ்வளோ? இதுலேருந்து தீட்டாவை சப்ராக்ட் பண்ணுறேங்க. அப்போ ஏ மைனஸ் தீட்டா ப்ளஸ் 30 இதுதான் வந்து இந்த வேல்யூ. ஓகே, தீட்டா மைனஸ் ஏவா ஏ மைனஸ் தீட்டாவா? ஏ மைனஸ் தீட்டா a minus theta. Okay, theta minus c. ஓகே, இந்த a minus theta என்ன அப்படின்னா மைனஸ் 15 வரும், அல்லது theta minus a வந்து 15 வரும். இதனுடைய டிஃபரன்ஸ் வந்து 15, ஆனால் ரிவர்ஸில் 15 மைனஸ் 15 ப்ளஸ் 30 15 இஸ் ஆன்சர். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் தெரியுது, அஃப்கோர்ஸ் போட்டுடலாம். ஓகே, 1 மினிட்டாக இந்த கொஸ்டின் போட்டுடலாம். கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் at B. D is the point on AC. D is the point on AC such that AD is 12, CD is 16, BD is angular bisector. BD is angular bisector. What is the calculate prime perimeter கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது x ன்னு வச்சுக்கோங்க, இது y ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, now angular bisectorனால angular bisector ஃபார்முலா என்ன? BC upon BA equal to CD upon AD. இது ஒரு ஃபார்முலா. BC எவ்வளோ? X, BA எவ்வளோ? Y, CD எவ்வளோ? 16, AD எவ்வளோ? 12, that is 4/3. இப்போ x square plus y squared equal to this is entire square, that is 28 square. x எவ்வளோ? 4 times of a squared னு வச்சு, ஏன்னா ரேஷியோவில் இருக்கு 4:3 னு வச்சுக்கோங்க. 4 இது 3 times of a squared னு வச்சுக்கோங்க. ஹோல் ஸ்கொயர் 4 Pythagoras centriplet போட்டீங்கன்னா this வரும். ஓகே, 4a whole square 3a whole square, that is 16a square plus 9a square equal to 28a square. This is a square மட்டும் இருக்கும், 25 வரும். 28 square upon 25, which is nothing but 28/5 ரூட் எடுத்தீங்கன்னா. ஸோ a equal to 28/5. இப்போ என்ன கேட்குறான்? பெரிமீட்டர் கேட்குறான். பெரிமீட்டர் என்னங்கிறதுனா திஸ் ஃபுல்லாக 28, இது a, இது b, சாரி இது 4 times of a, இது 3 times of a, and you got 7 times of a,
28 plus 7 times of a. A என்ன? Sorry, a squaredல a. A என்ன? This. A வந்து 7 into 28 by 5. 28. Okay. நீங்கள் 28 தனியாக எடுத்து போட்டாலும் சரி, 28 தனியாக எடுத்தீங்கன்னா 28 7 by 5. இங்கே 5 இருக்கும். 1 plus 7 by 5 is 12 by 5. மேலே 2 ஆல் மல்டிப்ளை 24 வரும், கீழே 10 வரும். ஸோ 28 into 24, 4 8 32, carries 3, 2 4 8 11, 112. This is 56. 2 7 67.2. Answer this. இது வேற ஷார்ட்கட் தான் சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. If a number is successfully divided by 3, 4, 7. Just a minute. Three, 4, 7. The remainder obtain 2, 3, 5. Respectively, what is the remainder when divided by 4? இது சின்னதாக ஷார்ட்கட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. சக்ஸஸிவ் டிமாண்ட் அதிகமாக கொஸ்டின் வர்றதில்ல, பட் வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. டிவைசர், கோஷன் ஆர் நம்பர், இது வந்து ரிமைண்டர். ஃபர்ஸ்ட் டிவைசர் சக்ஸஸ்ஃபுல் டிவைடர்லாம் டிவைசர்னு வச்சுக்கோங்க. 3, 4, 7. ரிமைண்டர் வந்து 2, 3, 5. போட்டாச்சா? குட். இப்போ முதல்ல இந்த நம்பர் டிவைடண்ட்னா என்னன்னு பாருங்க. ஒரு நம்பரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 38 வந்து 7 ஆல் டிவைட் பண்றீங்க. 7ல எத்தனை 38ல எத்தனை 7க்கு 5 7 இருக்கு, மிச்சம் இருக்கு 3. இது பேர் டிவைடண்ட், இது பேர் டிவைசர், இது பேர் கோஷன், இதுக்கு பேர் ரிமைண்டர். அப்போ 38 ஈக்குவல் டு 7 into 5 plus 3. இது எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ டிவைடண்ட் ஈக்குவல் டு கோஷன் இன்டு ரிமைண்டர், கோஷன் இன்டு டிவைசர் பிளஸ் ரிமைண்டர். இது ஈக்குவேஷனா போடலாம். அப்படி டிவைடண்ட் ஈக்குவல் டு டிவைசர் இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர். இது ஒரு ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கலாம். நான் அப்படிதான் எழுத போறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ வந்து கோஷனை 0ன்னு வைங்க. லாஸ்ட் இப்போ 0 இன்டு டிவைசர் எவ்வளோ ஆச்சு? 0. அப்புறமேட்டு ரிமைண்டர் மல்டிபிள் பண்ணுங்க. சரி, 12 இல்லை 5. புரியுதா? இது 0வால் மல்டிபிள் பண்ணி அது 5ஆல் ஆட் பண்ணுறோம். 5 ஆட் பண்ணால் 5 தான். இப்போ அதே தான் இங்கே இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுங்க. டிவைசர் இன்ட்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர். இப்போ இதுதான் கோஷன், இது டிவைசர். அதாவது அதுக்கு முன்னாடி ரேக் போகணும். டிவைசர் இன்ட்டு திஸ் பிளஸ் தி ரிமைண்டர். அப்படி போட்டால் 23 வரும். அதே மாதிரி இது மல்டிபிள் பண்ணீங்கன்னா 69 பிளஸ் ரிமைண்டர் 71. 71 தான் அந்த நம்பர். ஃபர்ஸ்ட்ல எந்த லேயர் வருதோ அதான் நம்பர். இங்க மல்டிபிள் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். 71 is the number. 71 84 ஆல் டிவைட் பண்ணா வாட் இஸ் த ரிமைண்டர் கேட்கலாம். 71 84 டிவைட் பண்ணா 71 தான் வரும். ஆன்சர் திஸ். கொஸ்டின் பை 18 வாங்க. ஏரியா ஆஃப் தி இன்சர்க்கிள் ஆஃப் ரெகுலர் ட்ரையாங்கிள் 64 பை. வாட் இஸ் ஏரியா ஆஃப் தி சர்க்கம்சர்க்கிள்? தி இன்சர்க்கிள் சர்க்கம்சர்க்கிள் ஆஃப் a ரெகுலர் ட்ரையாங்கிள்னா இது வந்து இன்சர்க்கிள், இது சர்க்கம்சர்க்கிள். இந்த பாயிண்ட் வந்து சென்ட்ராய்டு, சர்க்கம்சென்டர், இன்சென்டர் எல்லாம் ஒன்று தான். இது 2:1 ரேஷியோவில் இருக்கும். அதாவது இன் ரேடியஸ் வந்து 1ன்னா அவுட்டர் ரேடியஸ் வந்து 2ஆ இருக்கும். அதாவது சர்க்கம் ரேடியஸ் 2ஆ இருக்கும். இப்போ இது 64. ஏரியா வந்து என்னன்னா 1:2 ரேஷியோ இருக்கும். ரேடியஸ் ரேஷியோ இருக்கும். ஏரியா ரேஷியோ 1 ஸ்கொயர் அண்ட் 4 ஸ்கொயர் ரேஷியோவில் இருக்கும். 2 ஸ்கொயர் ரேஷியோவில் இருக்கும். 2 ஸ்கொயர் இஸ் 4. 4ஆல் 64 மல்டிப்ளை 4 4 64 is 256 ஆன்சர். ரொம்ப சிம்பிளா நீங்க யோசிக்கலாம். நீங்க ஆரையும் கண்டுபிடிக்கணும், எதையும் கண்டுபிடிக்கணும். டைரக்டா உள்ள போயிடலாம். கொஸ்டின் 19 வாங்க. ABC and 2CD are parallel of two chords. Okay. If chord lies on the same side. இப்போ ஒரு சென்டர், இப்படி ஒரு கார்டு இருக்கு, இப்படி ஒரு கார்டு இருக்கு. ரெண்டு கார்டு ஒரே சைடில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த பாயிண்ட் எடுத்துங்க, இதான் ரேடியஸ். ஓகே, இந்த சென்டர்ல இருந்து இது வந்து பெருசா இருக்குது, ஏபி, சரி, சிடி சின்னதா இருக்கு.
ஏபி தான் சின்னதாக இருக்கு, சிடி மேலே தான் இருக்கு. ஓகே, லாஜிக்கலாக போடுங்க. மேலே போக போக தான் கீழே வர வர சின்னதாக தான் இருக்கும். ஏபி இஸ் திஸ். இந்த பாயிண்ட் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏபி வந்து 6ஆ, அப்போ இந்த லென்த் வந்து 3. சிடி வந்து 8ஆ, அப்போ இந்த லென்த் 4. இப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், 5. திஸ் இஸ் 5. அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், 3ஆக தான் இருக்கும். கரெக்ட். ஓகே, அகைன் திஸ் இஸ் 5, ஏன்னா அதுவும் ரேடியஸ். இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், இது 4ஆக இருக்கும், ஃபுல்லாக 4. அப்போ இதுக்கு இடையில இன்னும் 1 தான் இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி 3 வந்துச்சு. அப்போ இது 1. அப்போ ஏபிக்கும் சிடிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இஸ் 1. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். கொஸ்டின் 20 வாங்க. ராகவ் ஸ்பெண்ட் 80% இன்கம் அண்ட் ஹிஸ் இன்கம் இன்க்ரீஸ் பை 12%, எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் 17.5%, சேவிங்ஸ் என்ன. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. என்ன பண்ணுங்க, இன்கம் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு பாருங்க. இன்கம் இன்க்ரீஸ் 12%, கீழே வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பாருங்க 17.5%. சேவிங்ஸ் இன்க்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, திஸ் இஸ் 5.5. இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, இது வந்து எக்ஸோட, எக்ஸுங்கிறது 12ஓட கம்மியாக தான் இருக்கும். அப்படி பார்த்தா 12ஓட கம்மியான இது திஸ் ஆர் திஸ் தான் இருக்கும். சரியா, நீங்கள் ஒன்று வேல்யூ ஃபிட் பண்ணிட்டு கூட ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லி தரேன். வேல்யூ சப்போஸ் இதுதான் ஆன்சர்னு வச்சு ஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். சப்போஸ் இதுதான் ஆன்சர்னு ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா 17.5 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இங்கே 2ன்னு வரும். ரெண்டுக்கு ரேஷியோவில் 4:11. 0.5 மல்டிபிள் பண்ணலாம். 4:11 இருக்கு. 80ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், 20ங்கிறது சேவிங்ஸ். 4:1 ரேஷியோவில் இருக்கு. அப்போ இது வரல, 10 போட்டால் வரல. 8 போட்டால் வருதா பாருங்க. 8 போட்டால் 4:this வரும். 4ன்னா எவ்வளோ வந்தது, 8:11 வரும். 8:11 கூட வரலையே, தப்பா இருக்கேன். If income increased with 12%, expenditure increased by 17.5%, what is the percentage decrease in this savings? Okay. Question okay தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்க. இது -x, டிகிரிஸ். பர்சன்டேஜ் சேவிங்ஸ் டிகிரிஸ் ஆச்சு. இது 5.5 வைங்க. திஸ் மைனஸ் திஸ் போட்டால் இது வந்தது. இப்போ திஸ் மைனஸ் திஸ் போடுறோம். அப்போ 12 + xன்னு போகணும். சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இது மல்டிபிள் 11ஆ, எந்த எக்ஸ் போட்டால் மல்டிபிள் 11 வருதுன்னு பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் இது 12 போட்டால் 24 வரும், வராது. 8 போட்டால் 20 வரும், வராது. 10 போட்டோம்னா 22 வரும், அது மல்டிபிள் 11. ஸோ ஆன்சர்ஸ் 10. 15 போட்டால் வராது. ஸோ சிம்பிளாக முடிங்க இந்த கொஸ்டினை. இந்த இடத்துல கீவேர்ட் இஸ் டிகிரிஸ். டிகிரிஸ்னால -x போட்டேன். மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 12 + 6 தான். கொஸ்டின் 21 வாங்க. இதெல்லாம் லட்டு. இது இந்த ஸ்கொயர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். x² எடுங்க, y² எடுங்க, என்ன பண்ணுங்க, 4² cos² வரும், 4² sin² வரும். ரெண்டையும் ஆட் பண்ணினா sin² + cos² is 1, 4² is 16. அதே மாதிரி இது 5², இது 5² cos², 5² sin², ரெண்டு 5 வெளியே எடுத்தீங்கன்னா 25, sin² + cos² is 1. இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் திஸ் இன்ட்டு திஸ் வரும். இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் மைனஸில் வரும். ரெண்டையும் ஆட் பண்ணினா ப்ளஸ் ஆகி கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணிங்கன்னா 41 இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22 வாங்க. A businessman earning 25% in 1 year but decreases in 4 years next year. This going on pattern after 4 years. Okay. இப்போ வந்து 100ன்னு வைக்க வேண்டாம். 22,000 இருக்கு. 72,000 ஃபர்ஸ்ட் இயர்ல 125/100. செகண்ட் இயர்ல 4% கம்மியாச்சு, 96/100. தேர்ட் இயர்ல அகைன் 125/100. ஃபோர்த் இயர்ல 96/100. ஃபிஃப்த் இயர்ல 125/100. இதே மாறி மாறி போயிட்டு இருக்கான். 2 வருஷம் தான் டிகிரிஸ், 3 வருஷம் இன்க்ரீஸ். 125 பார்த்து 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 1000 வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 125 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 1000 வரும். இங்கே 8 இங்கிருந்து கடை வாங்கிட்டீங்க அப்படின்னா 8 × 125 is 1000. அதில் 2 0 கட்டு, இங்கே ஒரு 0 கட்டு. இங்கே 8 கடை வாங்கிட்டா மிச்சம் எத்தனை இருக்கும், அங்கே 12 டைம்ஸ் இருக்கும். முடிஞ்சிச்சா? அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 8 எங்கள் கடை வாங்கிட்டீங்கன்னா 1000 இருக்கும்.
1000 இங்கே 2 ஜீரோ கட்டு, இங்கே ஒரு ஜீரோ கட்டு, இங்கே ஒரு 12 இருக்கும். ஓகே, இதில் ஒரு 4 எடுத்துக்கிறேன், இதில் ஒரு 2 எடுத்துக்கிறேன். அப்படி வச்சிங்கன்னா இங்கே என்ன வரும்? 1000 வரும். அந்த 1000 இந்த 2 ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு. இது 12ல் 4 எடுத்தாச்சு, மிச்சம் 3 தான் இருக்கும். இங்கே 12ல் 2 தான் எடுத்திருக்கேன், அப்போ 6 தான் இருக்கும். டிவைட் பை 10 இன்ட்டு 72. ஓகே, ஈக்குவல் டு 72. ஏன்னா 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவ்வளோ வருதான். இன்டூ சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சம் ஏன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இது. ஸோ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 72,000. 3 into 6 is 18. 18 வந்து 4 டைம்ஸ் வரும். அப்புறம் கீழே 10 0 பண்ணினா 40,000 இஸ் தி ப்ரெசன்ட் இன்கம். இது ஈக்குவல் டு 72,000 ஆஃப்டர் 5 இயர்ஸ். இப்போ ப்ரெசன்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு வச்சு மல்டிப்ளை பண்ணால் திஸ் 125 into 8,000 அதை நான் வச்சா போதும். ஓகே, சரி இது வாங்க. Cosecant theta is 1 by sin theta தான். sin theta into sin theta, sin square theta. Sin square theta minus 1 is minus cos square theta divided by sin theta. இதெல்லாம் அப்படி போடணும். 1 by cos, cos squared minus 1 is sin square. Of course, minus sin square theta by cos theta. Okay. இதில் sin squared by cos square எழுதலாம். sin square காமனாக வெளியே எடுத்துடலாம். இங்கே என்ன இருக்கும்? 1 by cos square இருக்கும். sin square வெளியே 1 by cos square. 1 by cos square secant square. Secant square minus 1 வந்துடும். ஓகே, இப்படிதான் இருக்கு. இதுல இந்த sin square இந்த sin square கேன்சல். இது பிளஸ் ஒரு cos square கேன்சல். இப்போ cos theta upon sin theta. கீழே sin ஏன்னா sin secant square minus 1 is tan square. tan squareங்கிறது sin square by cos square. cos square மேலே போயிடுங்க. So this is r cube. So மேலே cos cube கீழே sin cube, r equal to cos by sin, that is cot theta. இதெல்லாம் லட்டு மாதிரி போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் வேல்யூ போடாதீங்க, சரியா? கொஸ்டின் நம்பர் 24 வாங்க. Walking of 3/4 of usual speed, a person reaches 20 minutes late. What is the usual time? இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா யூஷுவல் ஸ்பீட் என்ன? 3:5 ரேஷியோவில் போயிட்டு இருக்காங்க. அதாவது 5 போகிற இடத்துல 3 தான் போயிருக்கான். இது டைமோடைய ஸ்பீடோடைய ரேஷியோ. ஸ்பீட் சேஞ்சஸ் 5 போயிட்டு இருந்தா இப்போ 3 தான் போகிறோம். டைம் ரேஷியோ அப்படியே உல்டாவாக மாறி இருக்கும். என்னது? 5:3 ரேஷியோவாக மாறி இருக்கும். சரி, இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5x 3x. 2x தான் டிஃப்ரென்ஸ், ஈக்குவல் 20 minutes. x ஈக்குவல் டு 10 minutes. இப்போ என்ன கேட்குறான்? யூஷுவல் டைம். இது யூஷுவல் டைம், இது இப்போ ப்ரெசன்ட் டைம். இப்போ 3 times of 10 is 30 minutes. ஓகே, கொஸ்டின் நம்பர் 25 வாங்க. A and B can complete the piece of work in 12 days. B and C is 15 days. C and A is 20 days. Total time taken by this. ஓகே, சரி, இந்த 3 நம்பருக்குள்ள ரேஷியோ எடுத்து வச்சுட்டீங்கன்னா போட்டாலும் சரி, அல்லது 1/1 போட்டாலும் சரி. நான் ரேஷியோ எடுத்துக்கிறேன். 12, 15, 20 மூணுமே டிவைட் நம்பர் 6 units. ஓகே, 12 A and B எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 daysல 60 யூனிட் பண்ணுறாங்க. 2 பேர் சேர்ந்தாலும் ஒரு நாளைக்கு 5 யூனிட் பண்ணுவாங்க. B and C ஒரு நாளைக்கு 15 daysல முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. C and A ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா. ஓகே, 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 2 times A plus B plus C is 12 units. அப்போ A plus B plus C எவ்வளோ யூனிட்ஸ் பண்ணுறாங்க? 6 யூனிட்ஸ் பண்ணுறாங்க. இதில் யார் வேலை கண்டுபிடிக்கணும்? B, C. இதில் வந்து AB மட்டும் எவ்வளோ? 5 யூனிட்ஸ். C 6, C வந்து 1 யூனிட். C வந்து 1 யூனிட் தான் ஒரு நாள் பண்ண முடியும். 60 யூனிட் பண்ணுறதுக்கு 60 நாள் ஆகும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, லட்டு மாதிரி அழகாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கொஸ்டின் லிட்டில் பிட் லென்த்தி தான் நினைக்கிறேன். ஒருவேளை லாங் டூரேஷன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அல்லது பார்க்காத டைப் ஆஃப் கொஸ்டின் பார்த்ததுனால உங்களுக்கு மேபி தெரிஞ்சுக்கலாம். பட் போங்க. ஏன்னா நம்ம வந்து போடுற எஃபர்ட் எல்லாமே டயர் 2க்கு தான். டயர் 1ங்கிறது கேஷுவலாக கிளியர் பண்ணிட்டு வரணும். சரியா? வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.